அஸ்ஸலாமு அலைக்கும். எப்போதுமே ஒரே மாதிரி செய்யாம, இந்த வாட்டி கொஞ்சம் சிக்கன் எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷீக் கபாப் செஞ்சு பாருங்க. வீட்லயே சூப்பர்வா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டோட அல்டிமேட் டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இது. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். போன்லெஸ் சிக்கன்னா நீங்களே போனை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் ஃப்ளஷ்ஷாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா ஒரு 4-5 பல்ஸ் விட்டு மிக்சியில் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு 2 பல்ஸ்லேயே நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். கொஞ்சம் 4-5 பல் விட்டு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே நான் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூனு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, மிளகுத்தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து லாஸ்ட்டாக நம்ம உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் பட்டர் எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா அழுத்தம் கொடுத்து நான் பிசைஞ்சிக்கிட்டேன். நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லைன்னா நீங்கள் ப்ரெட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் கபாப் ஸ்டிக் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கபாப் ஸ்டிக்கு இல்லைன்னா பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கிற வாடா கம்பியோ அப்படி இல்லைன்னா ஸ்பூனில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஏன்னா இது இப்போ நான் செய்கிறது இந்த கம்பியோடே வச்சே நான் எதுவும் செய்ய போகிறதில்ல. சும்மா ஒரு ஷேப்புக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் தந்தூர் அடுப்பில் செய்ய போகிறது கிடையாது. நார்மலாக நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். எங்கள் வீட்டில் ஆளுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது செஞ்சு அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டதுனால தான் எல்லாமே ஈவன் ஷேப்பாக இல்லாமல் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இருக்குது. நீங்கள் ஈவன் ஷேப்லேயே செஞ்சு இது பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சமான இதில் செஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் நான் மீடியமான இதில் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி தவாவில் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கமும் அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட கிரில் இருந்துச்சுன்னா கிரில்லில் வைங்க. அப்படி கிரில் இல்லைன்னா டைரெக்டாகவே நீங்கள் அந்த பர்னர் மேலே நீங்கள் வச்சுட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டிங்கன்னா நல்ல ஸ்மோக்கி எஃபெக்ட் வீடே மணக்கும். இப்போது 1/4 டம்ளர் பால், 1/4 டம்ளர் அளவுக்கு தயிர், அது கூடவே கொஞ்சோண்டு மயோனைஸ் சேர்த்து உப்பு, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாட் மசாலா சேர்த்து எல்லாம் நல்லா பீட் பண்ணி ஃபைனலாக எகெயின் நம்ம அந்த தவா மேலே எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா இந்த சாஸை அப்படியே அந்த பட்டர் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஃபைனலாக நீங்கள் மேலே கார்னிஷிங்க்கு நீங்கள் மல்லிக்கீரை நீங்கள் போட்டுட்டு அதை அப்படியே அந்த கபாபை 2ஆக உடச்சி அந்த சாஸில் அப்படியே தொட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நடுவில் சப்பாத்தியை வச்சுட்டு கொஞ்சோண்டு சாலட் நடுவில் சேர்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.